ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு பல இடத்துல துரோகம் பண்ணிட்டு தான் இருக்குது. பல ஸ்கீம்ஸ்லாம் நமக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கொடுக்காமலும், கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை விட கம்மியாகவும் நிறைய இடத்துல கொடுத்துட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இந்த நேரத்தில் இன்னொரு ரிப்போர்ட் வெளியே இருக்குது. அதாவது தமிழ்நாட்டுக்கு ₹1 கூட கொடுக்கல. அதாவது பிஜேபி ரூல் பண்ணாத 3 மாநிலத்துக்கு வந்து ₹1 கூட கொடுக்காம ஜீரோன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டை வந்திருக்கு. அது என்ன ஸ்கீமு, என்ன ரிப்போர்ட்டுன்றதை இந்த வீடியோ தெளிவாக பார்ப்போம். ஒன்றிய அரசு ஒரு ஸ்கீம் வச்சுருக்கு. அதாவது சமகரா சிக்ஷான்னு ஒரு ஸ்கீம் வச்சுருக்கு. ஸ்கீம் எந்த மாதிரி ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, அது வந்து பள்ளி கல்வித்துறைக்கான ஸ்கீமு. 3 ஸ்கீமை ஒன்றாக்கி அந்த ஒரு ஸ்கீமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 3 ஸ்கீம் என்னென்னா, பள்ளி கல்வித்துறையில் தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, ஆசிரியர் கல்வி அப்படின்னு சொல்லி 3 ஸ்கீமை ஒன்றாக்கி அந்த ஒரு ஸ்கீமாக சமகர சிக்ஷான்னு அந்த ஒரு ஸ்கீமாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்கீமில் மொத்தமாக தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3586 கோடி. அதாவது தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி எவ்வளோ தேவைப்படுதுன்னா 3586 கோடி தேவைப்படுது. அந்த 3586 கோடியில் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 40%, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 50% கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1434 கோடியும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோனா 2152 கோடியும் கான்ட்ரிபியூட் பண்ணும். அதாவது பள்ளி கல்வித்துறைக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வரணும்னு பார்த்தீங்கன்னா 2152 கோடி அமௌண்ட் வரணும். ஆனால் அந்த அமௌண்ட்டை இப்போ கொடுத்தாங்களே கேட்டால், இப்போ நடக்கிற நிதியாண்டில் 2024லேருந்து 2025 வரைக்கும் நடந்த நிதியாண்டில் ₹1 கூட நமக்கு தரல. அதாவது கொடுக்குறேன்னு சொன்ன அமௌண்ட்டை நமக்கு தரல. அதுக்கு தான் இப்போ தமிழ்நாட்டு அமைச்சர்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க. ஏன் அதுக்கு அமௌண்ட் தரல அப்படின்றது. ஏன் அந்த அமௌண்ட் நமக்கு தரலன்னா அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஎம்ஸ்ரீ தேசிய கல்விக் கொள்கை. நம்ம வந்து தமிழ்நாடு அரசு வந்து தேசிய கல்விக் கொள்கையில் கையெழுத்து போட்டால் தான் நாங்கள் அந்த அமௌண்ட்டை தர முடியுன்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறதா சொல்கிறாங்க. சரி, எதை வச்சு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2023-24 சேம் இதே திட்டத்துக்கு அமௌண்ட்டை ஒதுக்குறாங்க மத்திய அரசு. அந்த அமௌண்ட்டில் ஃபஸ்ட்டு 2 இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துட்டாங்க. கடைசி 3வது 4 இன்ஸ்டால்மெண்ட்டும் கொடுக்கல. அது கேட்டதுக்கு இந்த இதில் கையெழுத்து போட தான் நீங்கள் தரணும், பிஎம்சி ஸ்கீமில் நீங்கள் கையெழுத்து போட தான் நாங்கள் தருவோம், சமகரா சிக்ஷான்ற ஸ்கீமை நாங்கள் அந்த அமௌண்ட்டை தருவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி, நாங்கள் கையெழுத்து போடுறோம்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அந்த லெட்டர்லேயும் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் கையெழுத்து போடுறோம், ஆனால் இந்த கையெழுத்து போடணும்னா இந்த தேசிய கல்விக் கொள்கையில் எங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் தேவை. அந்த தேசிய கல்விக் கொள்கையில் மும்மொழி கல்விக் கொள்கையும் இருக்குது, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அனுப்பின பேராகிராஃபில் MOUவில் ஒரு சில சேஞ்சஸை பண்ணி எங்களுக்கு இதெல்லாம் தேவை, எங்களுக்கு இதெல்லாம் தேவைன்னு சொல்லி அதை ஒரு சில மாற்றுறாங்க. இது யார் மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தமிழ்நாடுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது கல்விக்குன்னு சொல்லி மாநில அளவில் ஒரு தனியாக ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பினுடைய ஆலோசனை அடிப்படையில் இதெல்லாம் மாற்றி அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அனுப்புகிறாங்க. அவங்க கையெழுத்து போடுறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா ஒரு லெட்ரு. அந்த லெட்டரில் இன்னொரு விஷயமும் கீழே இருக்குது. நாங்கள் இது கையெழுத்து போடுறோம், ஆனால் எங்களுக்கு அதுக்கு முன்னாடி எங்களுக்கு அந்த சமகரா சிக்ஷாவுடைய 3rd and 4th இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுலேயே கீழே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து தமிழ்நாடோட கல்வி அமைச்சருமே சொல்லியிருந்தாரு. சரி, இது வந்து எதை கையெழுத்து போட சொல்கிறாங்கன்னா பிஎம்ஸ்ரீ தான் கையெழுத்து போட சொல்கிறாங்க இல்லையா. பிஎம்ஸ்ரீன்னு என்ன ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, இந்திய அளவில் 14,500 ஸ்கூல்ஸை வந்து மாடர்ன் ஸ்கூலாக மாற்றுவோம் அப்படின்றதுக்காக அந்த இது கொண்டு வரப்பட்டது. பிஎம்ஸ்ரீக்குன்னு சொல்லி ஒரு சில நாம்ஸ் இருக்குது. அந்த நாம்ஸ் எல்லாத்துலேயுமே தமிழ்நாடு ஓரளவுக்கு மேம்பட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இந்த ஸ்கீம் வந்து இங்கே செட் ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ இந்த ஸ்கீமை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்கீம் வந்து எங்களுக்கு இன்னும் பின்னோக்கி தான் கொண்டு போவோம், இந்த எங்களுடைய கல்வியில் இந்த பின்னடைவை தான் சந்திக்கும், அதனால் இந்த ஸ்கீமை நாங்கள் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லி மாநில அரசாக சொல்லப்பட்டது. ஆனால் இவங்க சமகரா சிக்ஷாவுடைய ஃபண்டை கொடுக்காததுனால வேறு வழி இல்லாமல் இதை கையெழுத்து போட சொல்லி லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அந்த லெட்டர்லையுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, எங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டாக மீதி பேலன்ஸ் இருக்க 2023-24 அமௌண்ட்டு கொடுங்க சொல்லி மென்ஷன் பண்ணி தான் அனுப்பியிருந்தாங்க. சரி, இதுக்கு வந்து தமிழ்நாட்டுடைய மாநில அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து 36 மாநிலங்கள் 35 மாநிலத்துக்கு நாங்கள் சேங்ஷன் பண்ண அமௌண்ட்டை தரவே இல்லை, கொடுக்குறோம் சொன்ன மட்டும் கொடுக்கவே இல்லை அப்படின்றது. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா, கொடுக்க வேண்டிய அமௌண்ட் நீங்கள் கொடுத்தீங்க இல்லையான்றது இல்லை, எங்களுக்கு ஏன் அமௌண்ட்டை சேங்ஷன் பண்ணலன்றது தான் கேட்குறோம். 2152 கோடியை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தரதா சொல்லியிருந்தீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து, ஆனால் அது ஏன் அமௌண்ட்டே தரலன்றது தான் நாங்கள் கேட்குறோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பேலன்ஸ் இருக்க மாநிலத்துக்கு அமௌண்ட்டை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த கொடுக்குறேன்னு சொன்ன அமௌண்ட்டு நாங்கள் கொடுக்கல, அதனால் இது கேட்காதீங்கன்ற மாதிரி கேட்குறாரு அவர். ஆனால் நமக்கு ₹1 கூட கொடுக்குது அந்த அமௌண்ட்லேருந்து. நாங்கள் அதுதான் கேட்குறோம், கொடுக்குறேன்னு சொன்ன அமௌண்ட் ஏன் கொடுக்கலன்றது. அதேமாதிரி ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாநிலங்கள் வந்து டேக்ஸ் எந்த அளவுக்கு கட்டுறமோ அதுக்கேற்ற அமௌண்ட் திருப்பி கேட்குறது மிக அற்பமான சிந்தனைன்னு சொல்லியிருக்காரு. அது அற்பமான சிந்தனை. அப்போ கொடுக்குறேன்னு சொன்ன அமௌண்ட்டை கொடுக்காம விட்டது எந்த நியாயம்? தமிழ்நாட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இது மட்டும் தான் அமௌண்ட்டை கொடுக்காம விட்டாங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பெஞ்சல் புயல் வந்தப்போ NDRF ஃபண்ட்லேருந்து ₹1 கூட கொடுக்கல. அதேமாரி தமிழ்நாட்டுக்கு 9th ஃபைனான்ஸ் கமிஷன்லேருந்து ஒரு % அமௌண்ட் கம்மியாகிட்டே தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட 16th ஃபைனான்ஸ் கமிஷன் அப்போ CM அவர்கள் கேட்டிருந்தாங்க, இதுமாரி எங்களுக்கு வந்து % ரொம்ப கம்மியாகிட்டே வர தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு வயசானவங்க
அதிகமாகிட்டே இருக்காங்க, அதனால் அமௌண்ட்டை ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சிஎம்ஏ இந்த டைம் கேட்டிருந்தாரு 16th ஃபைனான்ஸ் கமிஷனில். அதுக்கு ரிப்போர்ட் வரல. இந்த பட்ஜெட்லையுமே அமௌண்ட் எல்லாமே பீகார் சார்ந்து மட்டுமே இருக்கு அப்படின்னு நேற்று நாள் பார்லிமெண்ட்டில் எம்பிக்கள் எல்லாம் பேசியிருக்காங்க. அந்த எம்பிக்கள் ஒருத்தர் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, சமகரா சிக்ஷால நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை வந்து பீகாருக்கு உத்தரப்பிரதேசம் பிரித்து கொடுத்துருக்கீங்கன்னு சொல்றாரு. ஸோ இதனால தமிழ்நாட்டுக்கு எதிராக சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுறப்ப நாங்கள் தமிழரை காப்பாற்ற போகிறோம், முருகரை காப்பாற்ற போகிறோம், இந்து மதத்தை காப்பாற்ற போகிறோன்ட்டு அங்கே போயிட்டு தமிழர் சார்பாக சொல்லி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க திருப்பங்குன்றத்தில். அங்கே வந்து முருகர் வந்து கேட்க கிடையாது அந்த மலை எனக்கு சொந்தம்ன்ட்டு, அல்லாவும் கேட்கல அந்த மலை எனக்கு சொந்தம்ன்ட்டு, அங்கே இருக்க மதுரை வாழ் மக்களுமே கேட்கல அந்த மலை வந்து எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி யாருமே கேட்கல. அவங்கெல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்காங்க. 2 அமைப்பினர் வரீங்க, ஒரு அமைப்பினர் வந்து பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க, இன்னொரு அமைப்பினர் பிரச்சனை பெருசாக்குறாங்க. இன்னொரு தேசிய தலைவர் வந்து சொல்கிறாரு அயோத்தியை வந்து திருப்பங்குன்றத்துலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்றது. அயோத்தி திருப்பங்குன்றத்தில் ஆரம்பிக்கணும். இப்போ அயோத்தியில் நடந்த மாதிரி பாபர் மசூதி இடிச்சுட்டு ராமர் கோயில் கட்ட மாதிரி எங்கேயும் சிக்கந்தரில் இருக்க தர்காவை இடிச்சுட்டு கோயில் கட்ட சொல்கிறாரா என்னன்னு தெரியல. ஸோ எங்களுக்கு எக்கனாமிக்கலாக எவ்வளோ பாரபட்சம் காமிச்சிட்டு நாங்கள் தமிழரை காப்பாற்ற போகிறோம், இந்து மதத்தை காப்பாற்ற போகிறோன்ட்டு வந்து இங்கே போராடிட்டு இருக்கு. அதுக்கு வேறு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறது எந்த நியாயங்கள் இல்லை. சரி, நாங்கள் இப்போ வந்து உங்க கூட போராடி அங்கே இருக்க திருப்பங்குன்ற மாதிரி நாங்கள் எங்களுக்கே சொந்தமாக்கிறோம், இந்து மதத்தை சொந்தமாக்கிறோம்னா நீங்கள் வந்து எங்களை அர்ச்சனை பண்ண விடுவீங்களா உள்ள? அதை விட மாட்டீங்க. ஒரு கோயில் ஏதாவது பிரச்சனைனா மட்டும் எல்லாருமே ஒன்றா வாங்கன்னு சொல்லி மதத்தில் இருக்க எல்லாத்தையுமே கூப்பிடுறது. இந்து மதத்துக்கும் முருகருக்கும் என்ன சம்பந்தம் ஃபஸ்ட்டு? இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறேங்க.